வாரத்துல 3 நாள் இங்க திங்கள் புதன் வெள்ளி டயாலிசிஸ் பண்ணி அங்க கோவை மெடிக்கல்ல தான் பண்றாங்க. அங்கேயே போய் கேட்டு தான் வராங்க. ஆனா அங்க வரலன்றத சொல்றாங்க சார். எப்படி இருக்காரு, என்ன தகவல் என்னன்னு கூட தெரியலைங்க சார் எங்களுக்கு. டெய்லியும் குழந்தைங்க இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்காங்க. கோவை துடியலூர் பகுதியைச் சேர்ந்த காமாட்சி தனது காணாமல் போன கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். துடியலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாலாஜி மற்றும் காமாட்சி தம்பதியினர். பாலாஜி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். மேலும் சிறுநீரக பிரச்சினை தொடர்பாக டயாலிசிஸ் சிகிச்சையும் பெற்று வந்தார். இந்நிலையில் 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு இடத்தை விற்றது தொடர்பாக உறவினரை காண சென்ற பாலாஜி திரும்பி வரவில்லை. இதுகுறித்து துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை தனது கணவரை காவல்துறையினர் கண்டுபிடித்து தரவில்லை என காமாட்சி தெரிவித்தார். 3 பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு கல்வி, வாழ்வாதாரம், வீட்டுக்கடன் என பொருளாதார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாலாஜியின் மொபைல் போன் நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் கிடைத்த நிலையிலும் அவர் எங்கிருக்கார் என்பது தெரியவில்லை. காவல்துறையினர் உடனடியாக தனது கணவரை கண்டுபிடித்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனது கணவர் எங்கு இருந்தாலும் வீட்டிற்கு வர வேண்டும் என கண்ணீர் மல்க காமாட்சி கூறினார். என் பேர் காமாட்சிங்க சார். நாங்க இப்ப துடியலூர் பனிமடையில இருக்கோங்க, குடியிருக்கோம். ஹஸ்பண்ட் பேர் பாலாஜிங்க. கல்யாணம் 25 வருஷம் ஆச்சுங்க. ஒரு கிட்னி ஃபெயிலருங்க. 14 வருஷம் ஆச்சு. வாரத்துல 3 நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்றாருங்க. காணாம போன அன்னைக்கு 21 டிசம்பர் அன்னைக்கு காணாம போனாருங்க. புரோக்கரை பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியே போனவர் தாங்க. இப்போ வரைக்கும் வீடு திரும்ப 4 மாசம் ஆச்சுங்க. காணாம போய் 2 நாள் கழிச்சு போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்புறம் அவங்க அத்தை பையன், அவங்க அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சோன்னா அவங்க எங்களுக்குலாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஃபோன் ட்ராக் பண்ணி போனாங்க சார். ஜனவரி 14ஆம் தேதி கூடலூர் தாண்டி சேரங்காடுங்கிற ஊர்ல வேற ஒரு பையன் கையில கிடைச்சிச்சுங்க. கேட்டால் 22ஆம் தேதி அன்னைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாங்க. அவர் காணாம போய் அடுத்த நாள் கிடைச்சிருக்குங்க அவங்க கையில. ஆனா இவங்க போலீஸ்காரங்க ட்ராக் பண்ணி போனது ஜனவரி 14ங்க. அந்த பையனை கூப்பிட்டு ஒரு நாள் தான் சார் வச்சிருந்தாங்க. விசாரிச்சு அப்புறம் அவனையும் விட்டுட்டாங்க. ஆனா அது மூலியமா ஏதாவது தகவல் கிடைச்சா என்னன்ட்டு அவனையும் விசாரிக்கலைங்க. அவங்க அத்தை பையன் தான் எங்க இடத்த வாங்கியிருக்கு அப்படிங்களாமா. பத்திரம் இருக்குங்க, எங்களுக்கு தெரியாதுங்க சார். 80 லட்ச ரூபா பக்கம் இடம் வாங்கியிருக்காருங்க அவருக்கு உண்டான சோர்ஸ் அது என்ன, உனக்கு ஏதுப்பா அப்படின்னு கூட போலீஸ்காரங்க கேட்கலிங்க. அதை பத்தி தகவல் கேட்டதுக்கு அவங்க அத்தை பையன் அதை தர மறுக்கிறாருங்க. அவரை தான் லாஸ்ட்டா பார்த்துருக்காருங்க. அவங்க அத்தை பையனை தான் இடம் தான் வாங்கியிருக்காருங்க. அவரு இதே இதாங்க, மணிகாரம்பாளைய சங்கனூர் ரோடுங்க, ராஜா அரிசியான்ட்டுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் இடத்த வாங்கியிருக்காங்க. 80 லட்ச ரூபா பக்கம் வாங்கியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க. இல்ல பணத்துல ஏதாவது ஆயிடுச்சா, இல்ல அவரை விருப்பப்பட்டு போனாரா, இல்ல என்ன தகவல்னு ஒண்ணுமே தெரியலைங்க சார். பாப்பாங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எதனால காணாம போனாருன்னு கூட எங்களுக்கு ஒண்ணுமே இது வரைக்கும் புரியலைங்க. ஏன்னா நல்லதான் பாப்பாக்கு ஃபீஸ் எல்லாம் போட்டு விட்டாருங்க. காணாம போற அன்னைக்கு பாப்பாக்கு ஃபீஸ் போட்டுட்டு எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் போனாருங்க. வந்துடுறேன் புரோக்கரை பார்த்துட்டு. புரோக்கரை கேட்டா அவங்க அத்தை பையனை பார்க்க போனாமா, வந்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அத்தை பையன்கிட்ட கேட்டா அவன் நீங்க நிக்க வச்சுட்டு போனதோட சரி, அவன் எங்க போனான்னு தெரியல அப்படிங்கிறாருங்க. அவனை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் ஹார்ட் பேஷண்ட், மேலும் விசாரிக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அதாங்க சார் பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு போலீஸ்காரங்க நியமிச்சாங்க. அவர்கிட்ட கேட்டா நான் இப்ப அந்த கேஸ்ல இல்லைங்க அப்படிங்கிறாருங்க. 20 நாள் ஆச்சுங்க சார். நான் ஸ்டேஷன் போய் கேட்கறதே இல்லை. ஆஃபீஸ்ல மனு கொடுத்து இப்போ 1 மாசம் ஆச்சுங்க சார். அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்க. முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் 1 மாசம் ஆச்சுங்க. யாருமே எதுவுமே தகவலே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அட்லீஸ்ட் அவங்க கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து அங்க அனுப்புவாங்கன்ட்டு தான் போய் பாப்பாங்களை கூட்டு போய் மனு கொடுத்தாங்க கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து. அதை பத்தி ஒரு தகவலுமே இன்னும் அவங்க கூப்பிட்டு ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். போனா கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிச்சிடலாம் 4 நாளுங்கிறாங்க, 3 நாளுங்கிறாங்க. ஒரு தகவலுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனே போறது இல்லைங்க சார். இப்போ போய் நான் நின்றுட்டு சும்மா தான் வரேங்க. நான் துணி கடை வச்சிருக்கேங்க சார். நான் பன்னிமடை ரோட்லயே தான் சார். அந்த கடையும் இப்ப திறக்கிறது இல்லைங்க சார். நான் இல்லைங்க, அவங்க அத்தை பையனை தான் பார்க்க போனாருங்க. இப்பங்க சார் அவங்க அத்தை பையன் தாங்க சார் அவன். ஏன்னா இடத்த எங்களுக்கு தெரியாம தான் அவர் இடம் வித்திருக்காருங்க. இடம் வித்ததே எங்களுக்கு தெரியாதுங்க. அவனை தான் லாஸ்டாவும் பார்த்துருக்காரு. அவர் பேர் ராஜாங்க. சங்கனூர்ல சீடி கடை வச்சிருக்காருங்க. அனுஷியா அவங்க ஒய்ஃப் பேருங்க. 2 பேர் பேர்ல தான் இடம். அவரே கூப்பிட்டு விசாரிச்சாங்க, போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க. அவன் எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட பேசிட்டு போயிட்டான், அதோட சரி அப்படிங்கிறாங்க. ஆனா அவன் 80 லட்ச ரூபா கொடுத்து எப்படி இடத்த வாங்கினா, அதுக்கு உண்டான இது கொடுக்க சொன்னா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோட காப்பி எங்கிட்ட இருக்குங்க இடத்தோட. இதெல்லாம் சொன்னாங்க போலீஸ்காரங்கன்ட்டு. அங்கெல்லாம் கேமராவே இல்லம்மா அப்படின்ட்டாங்க. நாங்க தான் சார் அவங்க கூட போய் தேடி இருப்பாங்களான்னு தெரியல. நானும் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர்குள்ளார ஒரு 45 டயாலிசிஸ் சென்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க சார். ஏன்னா டயாலிசிஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆஸ்பத்திரி போயிருப்பாரோ என்னன்ட்டு. எங்க போனாலுமே அப்படிலாம் இல்லைங்க, கூட அட்டெண்டர் இல்லாமல் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. 2 மாசமா இந்த போல காலேஜும் போகலைங்க. ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமை.
இல்ல அவன் எங்க இருக்கா, என்ன உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருச்சா, இல்ல ஏதாவது சொல்ல முடியலையா? ஏன்னா டயாலிசிஸ் பண்ணாம அவரால் இருக்க முடியாது சார். மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருங்க. வாரத்துல 3 நாள், இந்த திங்கள் புதன் வெள்ளி டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். கோவை மெடிக்கல்ல தான் பண்றாங்க. அங்கேயே போய் கேட்டு கேட்டு தான் வரோங்க. ஆனா அங்க வரலன்றத சொல்றாங்க சார். எப்படி இருக்காரு, என்ன தகவல் என்னன்னு கூட தெரியலைங்க சார் எங்களுக்கு. டெய்லியும் குழந்தைங்க, இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்காங்க. இவதான் ரொம்ப கொஞ்சம் இதுங்க. பெரிய பொண்ணு இருக்காங்க, 3 பொண்ணுங்க.